முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் இல்லத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகி விட்டது தங்கமே. எதனால் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. அதற்கான அறிகுறிதான் இந்த சண்டை பிரச்சனைகள் எல்லாம். நீ நினைப்பது போல எதுவும் தவறாக போகாது தங்கமே. நீ கேட்டது தாமதமாக தோன்றலாம், ஆனால் தாமதம் என்பது தோல்வி அல்ல, சீரமைப்பின் அறிகுறி. நான் உனக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கின்றேன். அது இன்னும் சில தினங்களில் வெளிப்படும். உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதே. உன் பெயர் பொறிக்கப்பட்டது என் உள்ளது. நான் சொன்ன நேரத்தில் நீ கேட்ட அதிசயம் நடக்கும். நீ அமைதியாக இரு. உன் செயலில் நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் துணையின் இல்லத்தில் சென்று உன் துணை என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தான் வந்தேன். உன் துணை உன்னுடைய ஞாபகத்தால் மட்டும்தான் இருக்கின்றார். என்னத்தான் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் உன்னையும் அவரையும் பிரிக்க நினைத்தாலும் உன்னுடைய துணை இனி நான் அவளை விட்டு வாழ மாட்டேன் என்று கூறி உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களிடம் உன் துணை சண்டை போட்டுக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே. இனி நான் வாழ்ந்தால் அவளோடு மட்டும்தான் வாழ்வேன். இத்தனை காலம் ஏன் பிரிந்தேன், எதற்காக பிரிந்தேன் என்று தெரியாமல் தன்னந்தனிமையில் நான் நின்று இருந்தேன். இப்பொழுது எனக்கு எல்லா உண்மையும் புரிந்து விட்டது. இனி நான் அவளோடு தான் வாழப்போகின்றேன். இது தான் என்னுடைய முடிவு என்று கூறி உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரிடமே உன் துணை பிரச்சனையும் சண்டையும் போட்டுக்கொண்டு இருக்கின்றார். அதனால் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கதி கலங்கி நின்று கொண்டு இருக்கின்றார்கள். இவரா இப்படி பேசுகிறார் என்று புரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே. உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான முதல் அறிகுறி இதுதான். ஏனென்றால் உன்னுடைய துணைக்கு அனைத்து உண்மையும் தெளிவும் இப்போது வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னை விட்டு அவர் போக மாட்டார் தங்கமே. இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவள் மட்டும்தான் என்று கூறி உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயம் நீயும் அவரு ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய காலகட்டம் நெருங்கிவிட்டது. கலகம் வந்தால்தான் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதே போல்தான் பிரச்சனை வந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு இதோ வந்துவிட்டது. இனி நீ சந்தோஷமாக இரு. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.